சிந்தனை கூடல் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி 26ஆம் தேதி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் பாருங்கள். அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, உதகையில் ஆளுநர் RN ரவி அவர்கள் வெள்ளிக்கிழமை கூட்டிய துணைவேந்தர்கள் மாநாட்டை தமிழக அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் புறக்கணித்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா, இதில் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தமிழக அரசை நியமிக்கும் அதிகாரம் உள்ளிட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மசோதாக்களுக்கு என்னென்னா ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது எங்கே நடக்குது அப்படின்னா, இந்த தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு 2 நாள் மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா, உதகையில் நடக்குது. இந்த மாநாடு எப்போ இருந்து நடக்குது பார்த்தோம் அப்படின்னா, மத்திய மாநில தனியார் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்களின் வருடாந்திர மாநாடு 2022ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. ஓகேங்களா. அப்போ பாருங்கள், 2022லேருந்து இந்த மாநாட்டை நடத்திட்டு வர்றாங்க. ஓகேங்களா. இந்த மாநாட்டில் பேசுனதை பார்த்தோம் அப்படின்னா, என்ன அப்படின்னா, இந்த பல்கலைக்கழகங்களோட செயல்பாடு, அப்புறம் அரசு பள்ளி நிறுவனங்கள் எப்படி இருக்குது அந்த இதை பற்றி இதில் பேசியிருக்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டுக்கு 6500 பேர் முனைவர் பட்டம் பெறுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர்களில் 1% கூட நெட்டு, JRF உள்ளிட்ட அந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணால், கல்வியினோட அந்த தரத்தை உயர்த்தணும் அப்படின்ற ரீசனுக்காகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கோம். எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே இந்த மாநாட்டோட கண்டினியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, பின்னாடி பாருங்கள், அந்த தேசிய கல்விக் கொள்கை அனைவரும் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கையை அனைவரும் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இது எங்கே அப்படின்னா, அந்த நீலகிரியில் அந்த மாநாட்டில் தான் பேசியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சென்னை பல்கலைக்கழகம் 1857ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது நவீன கல்விக்கு ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, செம்மொழி அந்தஸ்தை பெற்ற முதல் மொழி என்ற பெருமைக்குரியது தமிழ் மொழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் இந்த இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் மறைவு. பாருங்கள், இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் மறைவு. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் இஸ்ரோ முன்னாள் தலைவரும் தேசிய கல்விக் கொள்கை தலைவருமான கஸ்தூரி ரங்கன் 84 வயசு, உடல்நலக்குறைவால் இறந்து போயிருக்கிறாரு. ஓகேங்களா. இவரோட வாழ்க்கை குறிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா, இவரோட வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கஸ்தூரி ரங்கன் தமிழகத்தை தான் இவர் பூர்வீகமாக கொண்டிருக்கிறார். யாருன்னா கஸ்தூரி ரங்கன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் 1990ஆம் ஆண்டில் இஸ்ரோ செயற்கைக்கோள் மையத்தில் இயக்குனராக பணியாற்றியிருக்கிறாரு. 1990ஆம் ஆண்டில் இஸ்ரோ செயற்கைக்கோள் மையத்தின் இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார். 1994 இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்று 2003ஆம் ஆண்டு வரை அப்பதவியில் நீடிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 2009 முதல் 2014ஆம் ஆண்டு வரை திட்டக்குழு உறுப்பினராகவும் பங்கேற்றிருக்கிறாரு. அதே போல் 2003லேருந்து 2009 வரை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், ராஜஸ்தான் மத்திய பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களில் வேந்தராகவும் பணியாற்றியிருக்கிறாங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகளை அவர் பெற்றுள்ளார். 2014 கர்நாடக அரசின் உயரிய விருதான ராஜ்யோத்சவா விருது வழங்கி இவர் கௌரவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா,
அதாவது 25% ஏற்றம் கண்டது தோல் பொருட்கள் காலணிகள் ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், வளர்ச்சியடைந்த மற்றும் வளரும் நாடுகளில் இந்திய தோல் பொருட்களுக்கான தேவை ஆரோக்கியமாக இருப்பதால் அவற்றின் ஏற்றுமதி ஏறுமுகம் கண்டு வருகிறது அப்படின்றாங்க. அதே போல் பாருங்கள், உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை நிலவிய போதும் இந்த துறை வளர்ச்சியும் பதிவும் செய்து வருவது வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்றாங்க. பாருங்கள், 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த துறை வந்து $3900 கோடி மொத்த வருவாயை எட்டும் திறன் கொண்டுள்ளது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த தோல் பொருட்களோட ஏற்றுமதி அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, உலகமே போர் நிறைந்த சூழலில் என்னென்னா அதிகமாக ஏற்றுமதியும் இறக்குமதி ஆகுது அப்படின்னா இந்த தோல் பொருட்கள்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. அதே போல் அதிக அளவு தங்கமும் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. சரிங்களா, அடுத்து ஒரு நியூஸ் பார்க்கலாம். இந்த விண்வெளி நிலையத்துக்குள் வெற்றிகரமாக சென்ற சீன வீரர்கள்ன்றாங்க. ஓகேங்களா, சீனா அனுப்பிய 3 விண்வெளி வீரர்கள் அந்த நாட்டுக்கு சொந்தமான தியான்காங். சரிங்களா, இதுதான் நம்மளுக்கு முக்கியம். தியான்காங் விண்வெளி நிலையத்துக்குள் வெள்ளிக்கிழமை வெற்றிகரமாக வந்து சென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷின்ஷோ 20 விண்வெளி ஓடத்தை செலுத்தியதன் மூலம் சீனா வந்து 35வது முறையாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், 57 டன் தங்கத்தை வாங்கி குவித்த RBI 7 ஆண்டுகளில் இல்லாத அளவு கொள்முதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, பாருங்கள் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சர்வதேச அளவில் போர் உள்ளிட்ட காரணங்களால் பொருளாதார ஸ்திரமற்ற நிலை உள்ளது. எனவே அனைத்து நாடுகளுமே தங்கத்தை முதலீடு செய்வதை பாதுகாப்பாக கருதுகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வரிசையில் பாருங்கள், RBIயும் வந்து தங்கத்தை வந்து வாங்கி வந்து இருப்பை வந்து அதிகரித்து வருகிறது அப்படின்றாங்க. நம்ம மார்ச் 2025 நிலவரப்படி RBI வசம் பார்த்தோம் அப்படின்னா 879.9 கோடி டன் தங்கம் வந்து கையிருப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் தங்க இருப்பு 822.1 டன்னாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், சென்னையில் வந்து தொழில் பூங்கா, நாகையில் வந்து டைட்டில் பூங்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை அருகே வந்து எவ்வளோனா 10,000 கோடி முதலீட்டை ஈர்த்து 20,000 பேருக்கு வேலை கொடுக்கும் வகையிலான தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒவ்வொரு மினிஸ்டரோட பேரும் வந்து நம்மளுக்கு முக்கியம். இதில் வந்து தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இதில் பாருங்கள், தமிழ்நாட்டில் ஈர்க்கப்படும் அந்நிய நேரடி முதலீட்டில் குறிப்பிடத்தக்க பங்குகளை வந்து தைவான் நாட்டு நிறுவனங்கள் வந்து கொண்டுள்ளனன்றாங்க. இந்த நிலையில் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் அந்த நாட்டு உற்பத்தியாளர்களுக்கென சென்னை அருகே பிரத்யேக தொழில் பூங்கா அமைக்கப்படும்ன்றாங்க. அதே போல் நாகையில் பார்த்தோம் அப்படின்னா IT பூங்கா தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பின்தங்கிய மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புதிதாக மினி டைட்டில் பூங்கா வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 மாவட்டங்களில் STEM ஆய்வகங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது பாருங்கள், 2 மாவட்ட தலைநகரங்களில் 20 கோடியில் STEM அறிவியல் தொழில்நுட்பம், அதாவது STEM அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் இந்த மாதிரி ஆய்வகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். அந்த மினிஸ்டர் யாருன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் என்னென்னா சில சிறப்புகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
பாடத்திட்டத்துக்கு வெளியே மாணவர்கள் அனுபவ ரீதியாக வெவ்வேறு அறிவியல் பரிசோதனைகளை செய்து பார்க்கும் வகையில் தான் 2 மாவட்ட தலைநகரங்களில் 20 கோடியில் வந்து ஸ்டெம் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் சிறப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மொழியின் சிறப்பை இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் வந்து கல்லூரிகளில் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, கல்லூரி ஆசிரியர் மாநில பயிற்சி மையம் அதுவும் வந்து அமைக்கப்படும் சொல்கிறாங்க. ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்கணும் அப்படின்ட்டு இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மிளகாய் குளிர்பதன கிடங்கு அமைக்க கோரிய வழக்கு முடித்து வைப்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் மிளகாய் குளிர்பதன கிடங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வெப்பலோடை கிராமத்தில் மிளகாய் பதப்படுத்தும் வகையில் குளிர்பதன கிடங்கு அமைக்க கோரிய மனு மீதான தோட்டக்கலைத்துறை இயக்குனர் உடைய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்டாக பார்க்கும்போது பாருங்கள், அதாவது வெப்பலோடை கிராமத்தில் குளிர்பதன மிளகாய் சேமிப்பு கிடங்கு இங்கே பாருங்கள், தூத்துக்குடி மாவட்டம் வெப்பலோடை அதை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள விவசாயிகள் வேளாண் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு பார்த்தோம் அப்படின்னா மிளகாய், கருப்பு உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்து அந்த குளிர்பதன கிடங்கு அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் வெப்பலோடை கிராமத்தில். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மாதம் 200 கட்டணத்தில் இணைய இணைப்பு சேவை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பார்த்தோம் அப்படின்னா, பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மாதம் 200 கட்டணத்தில் இணைய இணைப்பு சேவை அளிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இங்கே ஒரு மினிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வந்து அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? இதில் நம்ம முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, ஆதார் சேவைகளை மக்களுக்கு வழங்குவதற்காக எல்காட் நிறுவனம் சார்பில் பிரத்யேகமாக 266 பதிவு மையங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆதார் சேவைகளை மக்கள் எளிதில் பெறும் வகையில் உள்ளாட்சி அலுவலகங்களில் தேவைக்கேற்ப கூடுதலாக 50 ஆதார் பதிவு மையங்கள் எல்காட் நிறுவனத்தால் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த இணைய இணைப்பு சேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது யார் எடுத்து நடத்துகிறாங்கன்னா, கண்ணாடி இலை கேபிள் நிறுவனம் மூலமாக இணைய இணைப்பு வழங்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனன்றாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 12,525 ஊராட்சிகளில் 11,639 ஊராட்சிகளுக்கு இந்த இணைப்பு சேவை சென்று விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இ சேவை வழியே பேருந்து டிக்கெட், அரசு பேருந்துகளுக்கான பயணச்சீட்டு இணையதளம் வழியாக முன்பதிவு செய்யப்படுகிறது. இதை வந்து எப்படின்னா இ சேவை மூலிமா பதிவு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விரைவில் வந்து அது நம்ம கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி ஸ்டூடெண்ட்.